ஒரு சில கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் ரிப்பீட்டடாக வந்து ஒரு கொஸ்டின் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜாப்க்கு, அதாவது எஸ்எஸ்சி அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படிம்பாங்க. மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இன்னும் நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்களோட வேக்கன்சியை ஒவ்வொருத்தராக தனித்தனியாக எக்ஸாம்ஸ் வச்சு ஃபில் பண்ணாமல் இந்த மாதிரியான ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாம்ஸ் மூலிமா ஃபில் பண்ணுறாங்க. எஸ்எஸ்சி அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஒவ்வொரு வேகன்சியுமே எஸ்எஸ்சியில் அனௌன்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா, மேல் கேண்டிடேட்ஸ்க்கு இவ்வளோ வேகன்சி, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த மாதிரி வேகன்சி, அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில போஸ்டிங்க்கு எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமாக இந்த சிபிஓஎஸ்ஐ இல்லை நீங்கள் ஜிடி கான்ஸ்டபிள் இதெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், இந்த மாதிரி சில டெஸ்ட் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு தனியாக ஹைட் இப்படி இருக்கணும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னா சைக்கிளிங் இப்படி பண்ணணும், வாக்கிங்கில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் நடக்கணும், அந்த மாதிரி தனியாக வந்து பார்த்தா குவாலிஃபிகேஷன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.